அருணாச்சலேஸ்வரருக்கு, உண்ணாமுலை அம்மாவுக்கு, நம் கம்பத்தி இளையனாருக்கு அரோஹரா. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு கருணையே உருவான எம்பெருமான் முருகப்பெருமானுடைய திருப்பாதங்களுக்கு என் முதற்கண் வணக்கங்கள். முருகன் புகழ் பாடும் உங்கள் கந்தன் கண்மணி தியாவின் அன்பு வணக்கங்கள். அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நாளென்செயும் வினைதானென்செயும் என்னை நாடி வந்த கோலென்செயும் கொடுங்கூற்று என்செயும் நாளென்செயும் வினைதானென்செயும் என்னை நாடி வந்த கோலென்செயும் கொடுங்கூற்று என்செயும் குமரேசரிருதாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே நாளென்செயும் வினைதானென்செயும் என்னை நாடி வந்த கோலென்செயும் கொடுங்கூற்று என்செயும் குமரேசரிருதாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த 72ஆம் ஆண்டு அருளாளர் அருணகிரிநாதர் விழாவிற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். இங்கே வந்துள்ள உங்கள் அனைவருக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் 16 பேரும் தந்து பெருவாழ்வு அருள வேண்டும் என்று மனமாற வேண்டிக் கொண்டு எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு ஒரு துதி பாடலோடு இந்நிகழ்ச்சியை தொடங்கலாம். கதிதரும் கடவுள் இக்கலியுகத்தினில் என்றென்றும் கண் கண்ட தெய்வமாகி கனவிலும் நெனவிலும் கண்ணிமை போலவே காக்கின்ற கந்தன் கதிதரும் கடவுள் இக்கலியுகத்தினில் என்றென்றும் கண் கண்ட தெய்வமாகி கனவிலும் நெனவிலும் கண்ணிமை போலவே காக்கின்ற கந்தன் நின்னை துதி செய்வார்க்கு கல்வி தனம் தான்யம் சந்தானம் துணிவு அழகு பெருமை இளமை தோன்ற புகழ் அறிவு நோயின்மை வயது இன்பம் மூழ் தூய குலம் வெற்றியாகும்.
நின்னை துதி செய்வார்க்கு கல்வி தனம் தானியம் சந்தானம் துணிவு அழகு பெருமை இளமை தோன்று புகழ் அறிவு வயது இன்பம் மூள் தூய குலம் வெற்றியாகும் 16 பேரும் தந்தருளே வாழ்வழித்திடும் பன்னிருக்கை வடிவேலனே பழனிமலை 8 குடி பரங்குன்று செந்தூர் பலபதியும் உறைவாழனே பழனிமலை 8 குடி பரங்குன்று செந்தூர் பலபதியும் உறைபாலனே முதியவள் அவ்வைக்கு அருளாறு முகவனே முக்கட்பரமர்க்கு மகனே முத்தம் கொளிக்கும் வேளூர் தல துறையும் செல்வமுத்து குமாரகுகனே முக்கட்பரமர்க்கு மகனே முதியவள் அவ்வைக்கு அருளாறு முகவனே பழனிமலை 8 குடி பரங்குன்று செந்தூர் பலபதியும் உறைபாலனே முத்தம் கொளைக்கும் வேளூர் தலத்துறை செல்வமுத்து குமாரகுகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இன்று இந்த 72ஆம் ஆண்டு அருளாளர் அருணகிரிநாதர் விழாவை இந்த சிறப்புமிக்க திருத்தலமாகிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் எனது சிறப்பு பக்தி இசை நிகழ்ச்சி நடைபெறுவது எனது பெரும் பாக்கியம். எம்பெருமான் முருகப்பெருமானுடைய தலை சிறந்த பக்தராகிய அருணகிரிநாதருடைய வரலாறு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவருடைய வரலாறில் இருக்கக்கூடிய சில சுவாரஸ்யமான நிகழ்வுகளை இன்னைக்கு நம்ம சிந்திக்கலாம். அருணகிரிநாதர் தன்னுடைய இளமை பருவத்தில் அவருடைய வாழ்க்கையில் வழி தவறி சொத்துக்களை எல்லாம் இழந்து நோயுற்று தன் வாழ்க்கையை மாய்த்து கொள்ள திருவண்ணாமலை வல்லாள மகாராஜா கோபுரத்திலிருந்து குதித்த போது எம்பெருமான் முருகப்பெருமான் அருணகிரிநாதரை அவருடைய திருக்கரங்களில் ஏந்தி அருணகிரிநாதருக்கு தனது திருக்கை வேளால் சரவணபவ என்ற ஆழெழுத்து மந்திரத்தை எழுதி ஞானத்தை அளிக்கிறார். எம்பெருமான் முருகப்பெருமானுடைய 6 எழுத்து மந்திரத்தாகிய சரவணபவ என்ற மந்திரத்தை சொல்லும்போது அதனால் கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, ஒரு தரம் சரவணபவா சரவணபவா ஒரு தரம் சரவணபவா என்று சொல்பவர் உள்ளத்தினில் நினைத்த எல்லாம் உடனே கைகூடும். உடனே கைகூடும். சரவணபவா 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 ஒரு தரம் சரவணபவா என்று சொல்பவர் உள்ளத்தினில் நினைத்த எல்லாம் உடனே கைகூடும் என வேதங்கள் மொழியுதே. உள்ளத்தினில் நினைத்த எல்லாம் உடனே கைகூடும் என வேதங்கள் மொழியுதே. உண்மை அறிவான பொருளே உண்மை அறிவான பொருளே பரிவாகவே அனந்தம் தரம் சரவணபவா என்று நான் சொல்லியும் பாங்கு மிகு காங்கேயா
அடியனேன் எண்ணியது பழியாது இருப்பது ஏனோ காங்கேயா. அடியனேன் எண்ணியது பழியாது இருப்பது ஏனோ காங்கேயா. அடியனேன் எண்ணியது பழியாது இருப்பது ஏனோ. குருபரா முருகையா கந்தா கடம்பா. குருபரா முருகையா கந்தா கடம்பா. சொல் குமரா குகா ஷண்முகா. கோலாகலா வெற்றி வேலா வேலா வெற்றி வேலா. எனக்கு அருள் கொடுத்தாழ்வை முத்தையனே. அருள் கொடுத்தாழ்வை முத்தையனே. மறுமலர் குழலழக தேவ குஞ்சரி வள்ளி மணவனே. மறுமலர் குழலழக தேவ குஞ்சரி வள்ளி மணவனே. ஆ ஆ மறுமலர் குழலழக தேவ குஞ்சரி வள்ளி மணவனே. என் துணைவனே வண்ணமயில் வாகனா மயில் வாகனா. வண்ண மயில் வாகனா பொன்னேரகப்பதியில் வளர் சுவாமிநாத குருவே. பொன்னேரகப்பதியில் வளர் சுவாமிநாத குருவே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இப்போ நம்ம முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு தனது திருக்கை வேளால் சரவணபவ அப்படின்னு அந்த 6 எழுத்து மந்திரத்தை எழுதி ஞானத்தை அளிக்கிறார். அதற்கு பிறகு எம்பெருமான் முருகப்பெருமான் அருணகிரிநாதரை அருணகிரி என்னை பாடு அப்படின்னு சொல்கிறார். அருணகிரிநாதரோ எனக்கு பாடத் தெரியாதே முருகா அப்படின்னு கலங்கி நிற்கிறார். உடனே நம்ம முருகப்பெருமான் அடி எடுத்து கொடுக்குறார். முத்து முத்தாக பாடு முத்தை தரு பத்தி திருநகைன்னு அடி எடுத்து கொடுக்குறார். முத்தை தரு பத்தி திருநகையத்தி கிரை சத்தி சரவண முத்தி குருவித்து குருபரையன போதும் முருகா. முத்தை தரு பத்தி திருநகையத்தி கிரை சத்தி சரவண முத்தி குருவித்து குருபரையன போதும். முக்கற்பர மற்குச்சுருதியின் உட்பட்டது கற்பி திருவரு 30 முவர்க்க தமரரும் அடிப்பேன. முக்கற்பர மற்குச்சுருதியின் உட்பட்டது கற்பி திருவரு 30 முவர்க்க தமரரும் அடிப்பேன. 10 தலை தத்த கணிதொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல்வட்ட திகிரையில் இரவாக. 10 தலை தத்த கணிதொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல்வட்ட திகிரையில் இரவாக. 10 கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகு பொருள் பற்ற தொடுரட்சி தருள்வது ஒரு நாளே. 10 கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகு பொருள் பற்ற தொடுரட்சி தருள்வது ஒரு நாளே. தித்தித்தைய பொத்த பரிபுரணித்த பதம் வைத்து பகிர விதை கோட்கனடிக்க கழுகொடு கழுதாட. தித்தித்தைய பொத்த பரிபுரணித்த பதம் வைத்து பகிர விதை கோட்கனடிக்க கழுகொடு கழுதாட. திக்கு பரிகட்ட பயிரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்ப உரிக்கு திரிகடகையன போத. திக்கு பரிகட்ட பயிரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்ப உரிக்கு திரிகடகையன போத. கொத்து பறிகொட்ட கலமிசை குக்கு கூகு கூகு குத்தி புதை புக்கு பிடிகன முதுகூகே. கொத்து பறிகொட்ட கலமிசை குக்கு கூகு குத்தி புதை புக்கு பிடிகன முதுகூகே. குற்புற்றல நட்பட்ட
குலகிரி குத்து படபொத்து புறவல பெருமாளே கொற்புற்றல நட்பட்ட முனரி வெட்டி பலிகிட்ட குலகிரி குத்து படபொத்து புறவல பெருமாளே குத்து படபொத்து புறவல பெருமாளே குத்து படபொத்து புறவல பெருமாளே குத்து படபொத்து புறவல பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இப்போ நம்ம அருணகிரிநாதருக்கு எம்பெருமான் முருகப்பெருமான் மௌன உபதேசம் செய்கிறார். அதாவது சும்மா இரு சொல்லற அப்படின்னு மௌன உபதேசத்தை செய்கிறார். அதன்படி அருணகிரிநாதரும் 12 வருடங்கள் எம்பெருமான் முருகப்பெருமானை நோக்கி மௌனமாக தவம் மேற்கொள்கிறார். சரி, இப்போ 12 வருடங்களுக்கு பிறகு முருகப்பெருமானும் காட்சியளிக்கிறார். அருணகிரிநாதர் திருவண்ணாமலை கோபுர உச்சியிலிருந்து குதித்த போது ஓடோடி வந்த முருகப்பெருமான் எம்பெருமான் முருகப்பெருமான் ஏன் இப்போ 12 வருடங்கள் காக்க வச்சு அதற்கு பிறகு காட்சியளிக்கிறார்? ஏன் 12 வருடங்களுக்கு பிறகு காட்சியளிக்கிறார் அப்படின்னா இதற்கு பின்னாடி ஒரு பெரிய அறிவியல் ரகசியம் இருக்கு. என்னன்னா, நம்மளுடைய மனித உடலுடைய அணுக்கள், அதாவது செல்ஸ், தன்னை புதுப்பித்துக் கொள்வதற்கு 12 வருடங்கள் தேவைப்படும். அதாவது ஒரு குழந்தை பிறந்து அதற்கு 12 வருடங்கள் ஆன பிறகு டீனேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, குழந்தை பருவத்திலிருந்து இளமை பருவத்திற்கு மாறுவது. அப்போ ஒன்றை ஒன்று புதுப்பித்துக் கொள்வதற்கு 12 வருடங்கள் தேவைப்படும். அருணகிரிநாதரோ வழி தவறி சென்றுட்டார். அவரை மனதளவிலும் உடலளவிலும் புதுப்பித்துக் கொள்வதற்காக எம்பெருமான் முருகப்பெருமான் கொடுத்த கால அவகாசம் இந்த 12 வருடங்கள். அதனால தான் நம்ம ஊர் திருக்கோவில்களெல்லாம் கோவிலை புதுப்பித்துக் கொள்வதற்கு 12 வருடங்களுக்கு ஒரு முறை மகா கும்பாபிஷேகம் நடக்கும். இப்போ 12 வருடங்களுக்கு பிறகு எம்பெருமான் முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு காட்சியளிக்கிறார். காட்சியளித்து அருணகிரி வயலூருக்கு வா அப்படின்னு சொல்கிறார். அருணகிரிநாதரும் வயலூருக்கு வந்துடுறார். அங்கேயும் எம்பெருமான் முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு காட்சியளித்து அருணகிரி என் புகழை பாடு அப்படின்னு சொல்கிறார். அருணகிரிநாதர் இதை பற்றி பாடுவதுன்னு திகைத்து நிற்கிறார். உடனே எம்பெருமான் முருகப்பெருமான் என்னுடைய சிற்றடியை பாடு, என்னுடைய முற்றிய 12 தோளை பாடு, என்னுடைய 6 முகங்களை பாடு, என்னுடைய வீர வேலை பாடு அப்படின்னு முருகப்பெருமான் சொல்ல அருணகிரிநாதர் திருப்புகழில் பாடுறார். பக்கரை விசித்திரமணி பொற்கலனை இட்ட நடை பக்ஷியனும் முக்ரதுர கமுனீப. பக்கரை விசித்திரமணி பொற்கலனை இட்ட நடை பக்ஷியனும் முக்ரதுர கமுனீப. பக்குவ மலர்த்தொடையும் மக்குவடு பட்டொழிய பட்டுருவ விட்டருள்கை வடிவேலும். பக்குவ மலர்த்தொடையும் மக்குவடு பட்டொழிய பட்டுருவ விட்டருள்கை வடிவேலும். திக்கதும திக்கவரு குக்குடமும் ரக்ஷிதரு சிற்றடியும் முற்றிய 12 தோளும். திக்கதும திக்கவரு குக்குடமும் ரக்ஷிதரு சிற்றடியும் முற்றிய 12 தோளும். செய்பதியும் வைத்துயர்த்திருப்புகள் விருப்பமுடு செப்பன எனக்கருள்கை மறவேனே. செய்பதியும் வைத்துயர்த்திருப்புகள் விருப்பமுடு செப்பன எனக்கருள்கை மறவேனே. செப்பன எனக்கருள்கை மறவேனே. செப்பன எனக்கருள்கை மறவேனே. அதாவது அருணகிரிநாதர் எம்பெருமான் முருகப்பெருமான் அவருக்கு அடியெடுத்து கொடுத்த பிறகு
அந்த நெகிழ்ச்சியான தருணத்தை, அதாவது முருகப்பெருமான் காட்சியளித்த அந்த நெகிழ்ச்சியான தருணத்தை நினைவு கூறுகிறார் அருணகிரிநாதர். எல்லாம் வல்ல முழுமுதற் கடவுளாகிய விநாயகப் பெருமானை வணங்கி திருப்புகழை தொடர்கிறார். இக்கவரை நற்கனிகள் சக்கரை பருப்புடனே எழ்பொறியவள் துவரை இளநீர் வண்டே. இக்கவரை நற்கனிகள் சக்கரை பருப்புடனே எழ்பொறியவள் துவரை இளநீர் வண்டே. எச்சில் பயரப்ப வகை பச்சரிசி பிட்டு விள ரிப்பளம் மீடிப்பல் வகை கனி மூலம். எச்சில் பயரப்ப வகை பச்சரிசி பிட்டு விள ரிப்பளம் மீடிப்பல் வகை கனி மூலம். மிக்க அடி சிற்கடலை பக்ஷணமேனொக்கொளொரு விக்கினி சமர்த்தனும் அருளாலே. வெற்ப குடி லக்ஷடில விற்பரமன் அப்பரருள் வித்தகமறு புடைய பெருமாளே. வெற்ப குடி லக்ஷடில விற்பரமன் அப்பரருள் வித்தகமறு புடைய பெருமாளே. வித்தகமறு புடைய பெருமாளே. வித்தகமறு புடைய பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இப்படி அருணகிரிநாதருக்கு எம்பெருமான் முருகப்பெருமான் அடியெடுத்து கொடுத்த பிறகு எம்பெருமான் முருகப்பெருமானை பாடுவதே தம் பணி என்று உணர்ந்த அருணகிரிநாதர் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய புகழை பாட பாட அருணகிரிநாதருடைய புகழும் உலகம் முழுவதும் பரவுது. இப்படி எம்பெருமான் முருகப்பெருமானுடைய புகழும் அருணகிரிநாதருடைய புகழும் உலகம் முழுவதும் பரவிட்டு இருந்த அந்த சூழலில், அதாவது 15ஆம் நூற்றாண்டில் அப்போ திருவண்ணாமலையை ஆண்டு கொண்டிருந்தவர் பிரபுடதேவ மகாராஜர். அவருடைய ஆஸ்தான சபை புலவர் சம்பந்தாண்டான் அப்படிங்கிற ஒரு பெரிய காளி பக்தர். இப்போ நம்ம எம்பெருமான் முருகப்பெருமானுடைய புகழும் அருணகிரிநாதருடைய புகழும் இந்த பிரபுடதேவ மகாராஜருடைய சபைக்கும் வந்து எட்டுது. உடனே நம்ம ராஜா அருணகிரிநாதரை அவருடைய சபைக்கு அழைக்கிறார். இதை போய் சந்தோஷத்தில் ராஜா போய் சம்பந்தாண்டான்ட்ட, புலவரே, நம்ம சபைக்கு ஒரு பெரிய முருகபக்தர் வராரு, அருணகிரிநாதராம். அவர் முருகப்பெருமான நேராக தரிசிச்சிருக்காராம். முருகப்பெருமான் அவருக்கு காட்சியளிச்சிருக்காராம். முருகப்பெருமான் தான் அவருடைய உயிரையே காப்பாற்றினாராம். ஒரு சிறந்த முருகபக்தரை நம்ம சபைக்கு அழைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிற சம்பந்தாண்டானுக்கு உள்ள பயம் வந்துருச்சு, படபடப்பு. அதனால் பொறாமை வேற. அருணகிரிநாதர் சபைக்கு வர்றப்ப சபையிலேயே வச்சு அருணகிரிநாதரை அவமதிக்கணும் அப்படின்னு ஒரு திட்டம் தீட்டுறார். அன்னைக்கு அருணகிரிநாதர் சபைக்கு வர்றார். உடனே சம்பந்தாண்டான் போய், மகாராஜா, நான் ஒரு சிறந்த காளி பக்தன், உலகத்திலேயே என்னை விட சிறந்த காளி பக்தன் யாராலும் இருக்க முடியாது. நான் நினச்சேன்னா நான் வணங்கக்கூடிய காளி தேவியை நம்ம சபைக்கு வரவழைக்க முடியும். எங்க அருணகிரிநாதர்னு வந்திருக்காரே, தான் ஒரு சிறந்த முருக பக்தர்னு சொல்லிக்கிறாரே, எங்க அவரோட முருகனை நம்ம சபைக்கு வரவழைக்க சொல்லுங்க பார்ப்போம். இதனுடைய நேரடி சவால். என்ன அருணகிரிநாதரே, போட்டிக்கு தயாரா? இந்த போட்டியில் நீங்கள் தோத்துட்டீங்கன்னா இந்த நாட்டு பக்கமே வரக்கூடாது, நாட்டை விட்டே ஓடி போறேன் இப்படின்னு சம்பந்தாண்டான் போட்டி வைக்கிறார். ராஜா யோசிக்கிறார். ராஜா ரொம்ப நல்ல மகாராஜா, அவர் ரொம்ப பக்திமான் கூட. அதனால் அவருக்கு இந்த பக்கம் காளிதேவி வந்தாங்கன்னா ஓம் சக்தி பராசக்தின்னு சொல்லிக்கலாம். இந்த பக்கம் நம்ம எம்பெருமான் முருகப்பெருமான் வந்தார்னா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லிக்கலாம். இப்படி எப்படியோ ஒரு இறை சக்தி நம்மளுடைய சபைக்கு வந்தால் ஊர் மக்கள் செழிப்பாகவும் சந்தோஷமாகவும் இருப்பாங்களே அப்படிங்கிறதுக்காக போட்டியை ஒத்துக்கிறார் மகாராஜா.
இப்போ 2 பேரும் போட்டிக்கு தயாராகிறாங்க. ஆனால் சம்பந்தாண்டான் ரொம்ப ஆணவத்தோடு கிளம்புறார். எப்படி? நம்மளுக்கு தான் ஆயிரக்கணக்கான மந்திரமும் தந்திரமும் தெரியுமே, எப்படினாலும் காளி தேவியை நம்ம வரவழைச்சிடலாம், நான் கண்டிப்பாக நம்ம தான் ஜெயிப்போம் இப்படின்னு ஒரு ஆணவத்தோட போட்டியில் கிளம்புறார். இந்த பக்கம் நம்ம அருணகிரிநாதர் பக்தியில் என்னப்பன் முருகப்பெருமான் நான் அழைச்சேன் நான் ஓடோடி வந்துடுவாரே, இதுக்கெல்லாம் ஒரு போட்டியா, சரி இப்படி வச்சு இன்னொரு தடவை எம்பெருமான் முருகப்பெருமானை தரிசிச்சுக்கலாம் அப்படின்னு பக்தியோட அருணகிரிநாதர் கிளம்புறார். இவர் ஆணவத்தோட கிளம்புறார், இவர் பக்தியோட கிளம்புறார். போட்டி நாள் வருது. சம்பந்தாண்டான் அரசே நான் முதல்ல ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு பெரிய பெரிய யாகங்கள்லாம் வளர்க்குறார், பூஜைகள்லாம் பண்ணுறார், வேத மந்திரம்லாம் முழங்குறார், மந்திரம் சொல்கிறார், தந்திரம் பண்ணுறார், என்னென்னமோ பண்ணி பார்க்குறார். ஆனால் காளி தேவி வரலை. உடனே சம்பந்தாண்டானும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறார், ஆனால் காளி தேவி வரல. பொதுவாக காளி தன்னுடைய பக்தர்கள் ஏதாவது ஒரு வேண்டுதலை வைத்தாங்கன்னா அந்த வேண்டுதலை சிவபெருமானே வந்து தடுத்தாலும் அந்த வேண்டுதலை நிறைவேற்றக்கூடி வைக்கிறவள் நம்ம காளி தேவி. அப்போ தன்னுடைய பக்தன் சம்பந்தாண்டான் இப்படி வேண்டப்ப ஏன் காளி தேவி வரல? ஏன்னா சம்பந்தாண்டான் என்ன வேண்டார் தெரியுமா? தாயே, உனக்காக வாழ்க்கை முழுவதும் யாகங்களும் பூஜைகளும் பண்ணியிருக்கேன், எனக்கு தெரியாது இந்த போட்டியில் அருணகிரிநாதர் தோக்கணும், அருணகிரிநாதர் அவமானம் பண்ணும், அருணகிரிநாதர் இந்த நாட்டை விட்டே ஓடிப்போணும், இப்படி தீய எண்ணங்களோடு வேண்டுதல் வைக்கிறார். இன்றைக்கெல்லாம் பக்தர்கள் நிறையா பேர் கோயிலுக்கு போனாங்கன்னா இந்த சம்பந்தாண்டான் மாதிரி தான் வேண்டுறது. அவங்க முன்னேறணும்னு வேண்டதில்லை, பக்கத்து வீட்டுக்காரரு கார் வாங்கிடக்கூடாது, ஏற்ற வீட்டுக்காரரு ஒரு சொந்த வீடு வாங்கிடக்கூடாது, இப்படி தீய எண்ணங்களோட வேண்டுதல் வைக்கிறது. வந்துட்டு வெள்ளை வேற வந்துட்டு நான் சாமிக்கு பால் வாங்கி கொடுத்தேன், தேனை வாங்கி கொடுத்தேன், விளக்கெல்லாம் ஏற்றுனேன், விரதெல்லாம் இருந்தேன், ஆனால் அந்த சாமி எனக்கு எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரருக்கும் ஏற்ற வீட்டுக்காரருக்கு மட்டும் சாமி அள்ளி அள்ளி கொடுக்குது அப்படின்னு வந்து புலம்புன்னு வெளில வந்து புலம்புறது. ஆனால் உண்மை என்னன்னா, மனதில் தீய எண்ணங்களோடு எந்த ஒரு வேண்டுதலை வைத்தாலும் அந்த வேண்டுதலை இறைவன் ஒருபோதும் நிறைவேற்ற மாட்டான். அதனால் இப்போ பொதுவாக நம்மெல்லாம் ஒரு கல்யாண நிகழ்ச்சிக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க, நல்லா காஸ்ட்லி பட்டு சேலை, இதே இது ஆண்களாக இருந்தால் நல்ல வெள்ளை வேஷ்டி சட்டை, நம்ம ஐயா மாதிரி நல்ல வெள்ளை வேஷ்டி சட்டை கட்டிட்டு வந்திருப்பாங்க. குழந்தைங்களாக இருந்தால் இந்த மாதிரி அழகான ஒரு பட்டுப்பாவடெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிக்கிட்டு ஜம்முன்னு வருவோம். வந்துட்டு சும்மா இருப்போமா? பொண்ணு மாப்பிள்ளையை எல்லாரும் பார்க்குறாங்களோ இல்லையோ, நம்மளை எல்லாரும் பார்த்துறணும் அப்படின்னு ஒரு முதல் வரிசையில் ஒரு சீட்டை தேர்வு பண்ணி வைப்போம். அப்படி அந்த சீட்டில் ஒரு சின்ன கரை பட்டுருச்சுன்னா சரி பரவாயில்லன்னு தொடச்சிட்டு உட்காருவோமா? ஐயையோ காஸ்ட்லி பட்டு சேரை கரை பட்டுருச்சுன்னா பாலா போயிருமேனு அந்த சேரை ஒதுக்கி வச்சுருவோம். ஆண்கள் வெள்ளை வேஷ்டி சட்டை கட்டிட்டு வந்திருப்பாங்க, கரை பட்டுருச்சுன்னா யார் போய் வீட்டை மடத்திட்டு வாங்குறது? அதனால் ஆண்கள் இப்படி இந்த சேரை ஒதுக்கி வச்சுருவாங்களா? இப்படி எல்லாரும் ஒரு சேரை ஒதுக்கி வச்சுட்டு ஒரு தூய்மையான சேரில் தான் உட்காருவாங்க. சாதாரண மனிதர்களாகிய நம்மளே இவ்வளவு சுத்தபத்தம் பார்க்குறோம்னா, எல்லாம் வல்ல பரஞ்சோதியாகிய இந்த இறைவன், தூய்மையே பிறப்பிடமாக கொண்ட அந்த இறைவன் ஒரு இதயத்தில் வந்து அமரணும்னா அந்த இதயம் எவ்வளவு தூய்மையான எண்ணங்களை கொண்ட ஒரு இதயமாக இருக்க வேண்டும். அப்படி தூய்மையான எண்ணங்களிலிருந்து வரும் ஒவ்வொரு வேண்டுதல்களை மட்டுமே அந்த இறைவன் நிறைவேற்றுவான்.
அப்போ சம்மந்தாண்டான் இப்படி தீய எண்ணங்களோடு வேண்டப்ப எப்படி காளி தேவி வருவா? இப்போ காளி தேவி வரல. சம்மந்தாண்டானுக்கு உள்ள தோல்வி பயம் வந்துருச்சு. கூட்டத்தில் சலசலப்பு. எல்லாரோட கவனமும் இப்போ சம்மந்தாண்டான்ட்ட இருந்து அருணகிரிநாதர் பக்கம் திரும்பிடுச்சு. அருணகிரிநாதர் எம்பெருமான் முருகப்பெருமானை பக்தியோடு எம்பெருமான் முருகப்பெருமானை வணங்கி போட்டியை தொடங்குகிறார். நான் எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே முருகப்பெருமானே அப்படின்னு கந்தர் அலங்கார பாடல்ல பாடுறார். செங்கேழடுத்த சினவடிவேலும் திருமுகமும் செங்கேழடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்த நற்பன்னிரு தோளும் பங்கே நிறைத்த நற்பன்னிரு தோளும் பதுமமலர் கொங்கே தரளஞ்சொரியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே எதிர் நிற்பனே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இப்படி பக்தியோட எம்பெருமான் முருகப்பெருமானை அழைக்கிறார் நம்ம அருணகிரிநாதர். ஆனால் முருகப்பெருமான் வரல. அருணகிரிநாதர் யோசிக்கிறார், எப்பவுமே கூப்பிட்ட குரலுக்கு வரும் எம்பெருமான் முருகப்பெருமான் ஏன் இன்னும் வரலன்னு யோசிக்கிறார். அப்போ அவருக்கு புரியுது, இந்த சிறிய போட்டிக்கெல்லாம் எம்பெருமான் முருகப்பெருமான் வரணும்னு அவசியமா? அதற்கு அவருடைய திருக்கை வேலே போதும் அப்படின்னு அருணகிரிநாதர் வேல் விருத்தத்தை பாடுறார். பொதுவாக வேல் விருத்தம் அப்படிங்கிறது எம்பெருமான் முருகப்பெருமானுடைய திருக்கை வேலை போற்றி பாடக்கூடிய ஒரு நூல். இந்த வேல் விருத்த பாடல்ல அருணகிரிநாதர் எப்படி தொடங்குறார்னா, எம்பெருமான் முருகப்பெருமான் வதைத்த சூரனுடைய குலத்தின் பலத்தை பற்றி பேசுகிறார், பாடுகிறார் நம்ம அருணகிரிநாதர். எப்படின்னா, சிவபெருமானுடைய சூலாயுதமும் திருமாலுடைய சக்கராயுதமும் இந்திரனுடைய வஜ்ராயுதமும் கூட வெல்ல முடியாத அளவு சக்தி வாய்ந்ததா அந்த சூரனுடைய குலம். வெங்கால கண்டர் கைச்சூலமும் திருமாயன் வெற்றி பெறும் சுடராழியும் வெங்கால கண்டர் கைச்சூலமும் திருமாயன் வெற்றி பெறும் சுடராழியும் விபுதர்பதி குலிசமும் சூரன் குலம் கல்லி வெல்லாயன கருதியே. இப்படி யாராலும் வெல்ல முடியாத அந்த சூரனுடைய குலத்தை கடைசியில் யார் வென்றா தெரியுமா? இங்கே தான் நம்ம அருணகிரிநாதர் ஒரு ஹீரோ இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறார். இப்பெல்லாம் படங்களில் ஹீரோவை வரவழைக்கணும் அப்படின்னா ஒரு மாசான ஒரு பாடலை போட்டு இல்லைன்னா நல்ல டைட்டில் கார்டு போட்டு தான் வரவேற்பாங்க. ஆனால் அந்த காலத்திலே நம்ம அருணகிரிநாதர் ஒரு ஹீரோ இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கார். அது யாருக்கு, அது எப்படி கொடுத்துருக்கார் அப்படின்னு தெரியுமா? சங்கிராமணி சகித்தருளென தேவரும் சதுர்முகனும் நின்றிருப்ப சங்கிராமணி சகித்தருளென தேவரும் சதுர்முகனும் நின்றிருப்ப சயிலமோடு சூரன்
உடல் ஒரு நொடியில் உருவியே தனியாண்மை கொண்ட நெடுவேல், தனியாண்மை கொண்ட நெடுவேல் இப்படின்னு அருணகிரிநாதர் பாடுறார். அதாவது 33 தேவர்களும் மும்மூர்த்திகளும் எம்பெருமான் முருகப்பெருமான்கிட்ட வந்து எங்களை நீ எப்படினாலும் காப்பாற்றணும் முருகான்னு வந்து கெஞ்சி கேட்குறாங்களாம். அதற்கு இணங்க இங்கே நம்ம அருணகிரிநாதர் ஒன்று சொல்கிறார். என்னன்னா, அதற்கு இணங்க கிரௌஞ்ச மலையையும் சூரனுடைய உடலையும் ஒரே நொடியில் பிழப்பதற்கு, அதாவது இந்த சிறிய வேலைகளுக்காம். எப்படி சூரனை வதம் செய்வது முருகப்பெருமானுக்கு ரொம்ப சிறிய வேலையாம். அப்படிப்பட்டதற்கு எம்பெருமான் முருகப்பெருமான் வரணும்னு அவசியமா? அதற்கு அவருடைய தனி ஆண்மை கொண்ட நெடுவேலே போதும் அப்படின்னு அருணகிரிநாதர் இந்த வேல் விருத்த பாடல்ல பாடுறார். அப்ப பகைவர்களை அழிக்கிறதுக்கு மட்டும்தான் வேல் உதவுமா? நம்மை போன்ற பக்தர்களை காப்பதற்கும் வேல் உதவும்ல. இதைதான் அருணகிரிநாதர் வேல் வகுப்புல பாடியிருப்பாரு. தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்து மறுகடத்திரவு பகற்றுணையதாகும் திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே அப்படின்னு பாடுறார். அதாவது வேல் நமக்கு வலது பக்கம் இடது பக்கம் முன் பின் இப்படி 4 திசையிலையும் பகல் இரவு இப்படி எல்லா நேரங்களிலுமே வேல் நமக்கு உறுதுணையாக நம்மளை காக்குமா. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த வேலை அருணகிரிநாதர் பாடுறார். வேல் வந்திருக்கணும்ல, வேலும் வரல. முருகப்பெருமான பாடுறார், முருகப்பெருமானும் வரல. வேலை பற்றி பாடுகிறார், வேலும் வரல. அருணகிரிநாதர் யோசிக்கிறார். அவருடைய ஞானக்கண்ணால பார்க்குறார் என்ன நடக்குதுன்னு. அப்போதான் அவருக்கு ஒரு பெரிய விஷயம் புரியுது. என்னன்னா, காளி தேவி எம்பெருமான் முருகப்பெருமானை மடியில் உட்கார வச்சு அணைச்சி வச்சிருக்கா. புறப்படுவதற்கு தயாராக இருக்கக்கூடிய முருகப்பெருமான காளி தேவி இப்படி செய்யலாமா? சரி, ஏன் காளி தேவி இப்படி பண்ணா? ஏன்னா காளி தேவி உலகத்திற்கே தாய். அவளுக்கும் கருணை மனசு இருக்கும்ல. தன்னுடைய பக்தன் சம்பந்தாண்டான் என்னதான் ஆணவத்தோடு வேண்டினாலும் அவருக்கு ஒரு சிறிய உதவி பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக காளி தேவி முருகப்பெருமான் அனுப்பிச்சு வச்சுக்கிட்டா. முருகப்பெருமான் என்ன செய்வார்? தாய் கட்டுப்பாட்டில் மாட்டிக்கிட்டார். இப்போ காளி தேவியையும் குளிர்விக்கணும், எம்பெருமான் முருகப்பெருமானையும் புறப்பட வைக்கணும். அருணகிரிநாதர் பாடுறார். கங்காளி சாமுண்டி வாராகி இந்திராணி கௌமாரி கமலாசன கண்ணினாரணி குமரி திரிபுரை பைரவி அவனவலை கௌரி காமாட்சி சைவ சிங்காரியாமலை பவானி கார்த்திகை கொற்றி திரியம்பகி அளித்த செல்வ சிறுவனர் முகன் முருகனிருதர்கள் குலாந்தகன் செம்பொன் திருக்கை வேலே. இப்படி பாடுறதுனால தான் அருணகிரிநாதரை பக்தியில் கற்புக்கரசர் அப்படின்னு அழைப்பாங்க. எப்படின்னா, நம்ம அருணகிரிநாதருக்கு எப்பொழுதுமே முழுமுதற் கடவுள் எம்பெருமான் முருகப்பெருமானே. ஆனால் மற்ற சமய கடவுள்களையும் இணைத்து பாடியிருப்பார் நம்ம அருணகிரிநாதர். சைவத்திற்கு சிவபெருமான், வைணவத்திற்கு திருமால், சாக்தத்திற்கு அம்பிகை, காணாபத்தியம் விநாயகப் பெருமான், இப்படி சௌரத்திற்கு சூரியன், இப்படி மற்ற கடவுள்களையும் இணைத்து பாடியிருப்பார். எப்படின்னா, சிவபெருமானின் குமாரனே, அப்படிப்பட்ட காளிதேவியின் புதல்வனே, அப்படிப்பட்ட விநாயகப் பெருமானின் சகோதரனே,
திருமாலுடைய ஆசை மருமகனே அப்படின்னு பாடுறது தான் அருணகிரிநாதருடைய தனிச்சிறப்பு. இப்போ இங்கேயும் நம்ம அம்பாளுடைய புகழை தான் ஃபுல்லாக பாடியிருப்பார், முழுவதுமாக பாடியிருப்பார். ஆனால் அப்படிப்பட்ட காளிதேவியின் புதல்வனேன்னு வந்து முடிச்சிருப்பார். இப்போ அருணகிரிநாதருடைய தமிழ்லையும் இசையிலையும் காளிதேவி மயங்கி இருக்கா. ஆனாலும் முருகப்பெருமானால் கிளம்ப முடியல. ஏன்னா முருகப்பெருமான் ரெடியாக இருக்காரு, அவருடைய வாகனம் ரெடியாக இருக்கா. அவருடைய வாகனம் யாரு? நீலச்சிகண்டியாகிய அழகிய மயில். அப்போ மயிலை வரவேற்கணும்ல, அதனால் மயில் விருத்தத்தை நம்ம அருணகிரிநாதர் இங்கே எடுத்து விடுறார். இந்த மயில் விருத்தத்தில் அருணகிரிநாதர் என்ன பாடுறார் அப்படின்னா, விநாயகப் பெருமான் கனிக்காக ஒரே நொடியில் சுலபமாக அம்மாவையும் அப்பாவையும் சுற்றி வந்துட்டு இருந்த அதே நொடியில் அண்ட சராசரத்தையே சுற்றி வந்த மயிலே, சித்திரகலாப மயிலே அப்படின்னு இந்த மயில் விருத்தத்தில் அருணகிரிநாதர் பாடுறார். சந்தான புஷ்ப பரிமள கிங்கினி முகச்சரண யுகலமிருத பிரபா சந்திரசேகர மூஷிகாருட வெகுமோக சத்ய பிரியாலிங்கன சிந்தாமணி கலச கரகட கபூல திரியம்பக விநாயகன் சிவனை வலம் வருமளவில் உலகடைய நொடியில் வரு சித்திரகலாப மகிழாம் மந்தாகினி பிரப வதரங்க விதரங்க வனசரோதய கிருத்திகா வரபுத்திர ராஜீவ பரியங்க தந்திய வராசலன் குலிசாயுதத்து இந்திராணி மங்கள்ய தந்திரட்சாபரண இகழ்வேல் வினோதன் அருள் கூர் இமயகிரி குமரி மகன் ஏறு நீலக்ரீவ ரத்ன கலாப மயிலே ரத்ன கலாப மயிலே ரத்ன கலாப மயிலே அப்படின்னு பாடுறார். இப்படி பாடி முடிக்க எம்பெருமான் முருகப்பெருமானுடைய அழகிய வாகனம் நீலச்சிகண்டியாகிய மயில் அதுடைய அழகிய தோகையை விரித்து கொண்டு நடனமாடி எம்பெருமான் முருகப்பெருமானை தனது தோளில் சுமக்க வணங்கி கொண்டிருக்கிறதாம் மயில். இப்போ ஏற்கனவே அருணகிரிநாதருடைய தமிழையும் இசையிலையும் மயங்கியிருந்த நம்ம காளிதேவி இப்போ மயிலுடைய அழகை பார்த்த உடனே தன்னையே மறந்து விட்டாள். நம்ம முருகப்பெருமான் இதுதான் சமயம் அப்படின்னு பார்த்து காளிதேவிட்டிருந்து நைஸா நழுவி முருகப்பெருமான் தன்னுடைய வாகனமாகிய மயில் மேலே ஏறி கிளம்பிடுறார். இதை முழுவதும் ஞானக்கண்ணால் பார்த்து கொண்டிருந்த நம்ம அருணகிரிநாதருக்கு ஒரே சந்தோஷம், மகிழ்ச்சியில் திளைக்கிறார். அதனால் முருகனை எம்பெருமான் முருகப்பெருமானை வரவேற்கும் விதமாக திருப்புகழை பாடுறார். அதாவது பூமியின் கீழே உள்ள ஆதிசேஷனாட, மேலே மேருமலையாட, சிவனாட, காளியாட, சரஸ்வதியாட, பிரம்மா ஆட, தாமரையின் மீதுள்ள மாமியார் லக்ஷ்மியாட, நெடிய மாமனார் திருமாலாட, 33 தேவர்களுமாட, சந்திரனாட, சூரியனாட, பூதகணங்களாட, மயிலுமாடி நீயாடி வரவேண்டும் முருகப்பெருமானே அப்படின்னு திருப்புகழில் பாடுறார். அதல சேட நாராட அகில மேருமீதாட அபின காளிதானாட அவளோடு அதல சேட நாராட அகில மேருமீதாட அபின காளிதானாட அவளோடு அன்று அதிரவி சிவாதாடும் விடையிலேறுவாராட
அருகு பூத வேதாளம் அவையாட அன்று அதிர வீசி வாதாடும் விடையிலேறுவாராட அருகு பூத வேதாளம் அவையாட மதுரவாணிதானாட மலரில் வேதனாராட மனுவானுலோராட மதியாட வனஜமாமியாராட நெடிய மாமனாராட வனஜமாமியாராட நெடிய மாமனாராட மயிலுமாடி நீ ஆடி வரவேணும் வனஜமாமியாராட நெடிய மாமனாராட மயிலுமாடி நீ ஆடி வரவேணும் மயிலுமாடி நீ ஆடி வரவேணும் கதை விடாத தோல்வி மண் எதிர்கொள்வாளியானே கருதுவார்கள் மாசேனை பொடியாக கதை விடாத தோல்வி மண் எதிர்கொள்வாளியானே கருதுவார்கள் மாசேனை பொடியாக கதறு காளி போய் மீள விஜயன் ஏறு தேர் மீது கனகவேத கோடூர்தி அலை மோதும் கதறு காளி போய் மீள விஜயன் ஏறு தேர் மீது கனகவேத கோடூர்தி அலை மோதும் உததி மீதிலே சாயும் உலகமூடு சீர்ப்பது வனம் ஊர்த்தி மாமாயன் மருகோனே உததி மீதிலே சாயும் உலகமோடு சீர்ப்பது வன ஊர்த்தி மாமாயன் மருகோனே உதய தாமமார்பான பிரபுட தேவ மகாராஜன் உதய தாமமார்பான பிரபுட தேவ மகாராஜன் உளமுமாட வாழ்ந்தேவர் பெருமாளே மயிலுமாடி நீ ஆடி வரவேணும் மயிலுமாடி நீ ஆடி வரவேணும் இப்படின்னு அருணகிரிநாதர் பாடி முடிக்க எம்பெருமான் முருகப்பெருமான் 100 கோடி சூரிய பிரகாசத்துடன் உறக்க சத்தத்துடன் கம்பத்தை பிளந்து கொண்டு எம்பெருமான் முருகப்பெருமான் அவரது திருக்கை வேலோடும் அழகிய மயிலோடும் அனைவருக்கும் காட்சியளிக்கிறார். அருணகிரிநாதர் பக்தியில் கண்கலங்கி நிற்கிறார். பிரபுடதேவ மகாராஜர் கண்கலங்கி முருகப்பெருமானை வணங்கி நிற்கிறார். ஊர் மக்களே மேனி சிலிர்த்து நிற்கிறார்கள். இந்த பக்கம் பார்த்தா சம்பந்தாண்டான் அதிர்ச்சியில் உறைஞ்சு நிற்கிறார். சரி, கதையில் வர சம்பந்தாண்டான் தான் இப்படி உறைஞ்சிருக்கார்னா கதையை கேட்டுக்கிட்டு இருக்க பக்தர்களும் எப்படி நீங்கள் உறைஞ்சிருக்கீங்க? இந்நேரம் எம்பெருமான் முருகப்பெருமான் வந்து காட்சியளிக்கிறார்னு சொல்கிறேன். முருகப்பெருமானுக்கு கைத்தட்டல் இந்த அரங்கம் முழுவதும் அதிர்ந்திருக்கணுமே. எங்க வெற்றிவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு, நம் கம்பத்து இளைஞருக்கு. இப்ப எம்பெருமான் முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்காக ஓடோடி வந்ததனால் அருணகிரிநாதருடைய புகழ் உலகம் முழுவதும் மேலும் மேலும் பரவுது. சரி, முருகப்பெருமான் அருணகிரிநாதர் நெடியாதரவு தரிசிச்சுக்கிறனால தான் என்னமோ ஒரு கந்தரலங்கார பாடல்ல அருணகிரிநாதர் முருகப்பெருமானுடைய அழகை ரசிப்பதற்கு நம்மளுக்கு 2 கண்கள் போதாதாம், 4000 கண்கள் ஏன் அந்த நான்முகன் எனக்கு படைக்கவில்லைன்னு கந்தரலங்கார பாடல பாடியிருக்கார். மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை வானவர்க்கு மேலான தேவனை
மாறுகனை மன்றாடி மைந்தனை வானவர்க்கு மேலான தேவனை மெய்ஞான தெய்வத்தே மேதினியில் சேலார் வயல் பொழில் செங்கோடனை மெய்ஞான தெய்வத்தே மேதினியில் சேலார் வயல் பொழில் செங்கோடனை சென்று கண்டு தொழ 4000 கண் படைத்திலனே அந்த நான் முகனே மெய்ஞான தெய்வத்தே மேதினிய சேனார் வயல் பொழில் செங்கோடனை சென்று கண்டு தொழ 4000 கண் படைத்திலனே அந்த நான் முகனே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இப்படி கம்பத்தை பிளந்து கொண்டு எம்பெருமான் முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு காட்சியளித்ததனால் அன்றிலிருந்து இன்று வரை நம் அனைவருக்கும் இந்த திருத்தலத்தில் கம்பத்தேனாராக நம் அனைவருக்கும் காட்சியளிக்கிறார். இப்போ அருணகிரிநாதர் போட்டியில் ஜெயிச்சிடுறார். இப்போ போட்டியில் தோத்தவர் சும்மா இருப்பாரா? சம்பந்தாண்டானுக்கு ரொம்ப அவமானமாய் போச்சு. வஞ்சகத்தோடையே ரொம்ப நாளாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் இந்த சம்பந்தாண்டான். எப்படா சமயம் கிடைக்கும் அருணகிரிநாதரை தீர்த்து கட்டலாம் அளவுக்கு முடிவு பண்ணிட்டார் நம்ம சம்பந்தாண்டான். அதற்கு ஏற்ப ஒரு சூழலும் அமையுது. என்னன்னா, பிரபுடதேவ மகாராஜர் திடீரென்று கண் பார்வையை இழந்து விட்டார். உடனே சம்பந்தாண்டான் ஆலோசனை செய்கிறேன் அப்படிங்கிற பேரில் போய் மகாராஜாட்ட, மகாராஜா உங்களுடைய கண் பார்வையை தீர்க்கிறதற்கு ஒரே ஒரு வழிதான். எப்படின்னா, தேவலோகத்தில் பூர்க்கக்கூடிய பாரிஜாத மலரை எடுத்து வந்து சாராக உங்களுடைய கண்களில் ஊற்றினால் மட்டுமே உங்களுடைய கண் பார்வையை மீட்டெடுக்க முடியும்னு சொல்கிறார். இதோட சொல்ல, இந்த வேலையை இந்த உதவியை அருணகிரிநாதரால் மட்டும்தான் முடியும்னு வேற சொல்கிறார். பிரபுடதேவ மகாராஜர் யோசிக்கிறார். அருணகிரிநாதரையும் கூப்பிட்டு ஆலோசிக்கிறார். அருணகிரிநாதருக்கு இதுக்கு பின்னாடி இருக்க ஆபத்தெல்லாம் நல்லா தெரியும். ஆனாலும் தன்னால் முயன்ற ஒரு சிறிய உதவியை பண்ணலாமே மகாராஜாவுக்கு. ஏன்னா அருணகிரிநாதர் தான் கருணைக்கு அருணகிரியில். நம்ம ராஜாவுக்கு ஒரு சிறிய உதவி பண்ணலாமேன்னு இந்த உதவிக்கு ஒத்துக்கிறார் நம்ம ராஜா, நம்ம அருணகிரிநாதர். உடனே தேவலோகத்திற்கு மனித உடலால் செல்ல முடியாது அப்படின்னு உணர்ந்த நம்ம அருணகிரிநாதர் தனது தவசக்தியால் பெற்ற கூடு விட்டு கூடு பாயும் முறையில் இந்த உதவியை செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறார். அதற்கு ஏற்ப தன்னுடைய மனித உடலை நம் திருவண்ணாமலை மேற்கு கோபுரத்தில் கிடத்திவிட்டு ஒரு இறந்த கிளையின் உறவிலேயே தேவலோகத்திற்கு செல்கிறார். இதை கவனமாக உழவு பார்த்து கொண்டிருந்த பிரபுடதேவ மகாராஜருடைய சபை புலவர் இந்த சம்பந்தாண்டான் போய் என்ன செய்கிறார்? ராஜாட்ட, மகாராஜா அருணகிரிநாதர் இறந்து விட்டார் அப்படின்னு ஒரு பொய் செய்தியை சொல்கிறார். இப்படி சொல்லி ராஜாட்ட அருணகிரிநாதருடைய உடலை எரிப்பதற்கு சம்மதமும் வாங்கிட்டு வந்துடுறார். வந்து அதே இடத்தில் அருணகிரிநாதருடைய உடலை எரித்து சாம்பலாக்கி விட்டார் இந்த சம்பந்தாண்டான். கிளியாக சென்ற அருணகிரிநாதர் பாரிஜாத மலரை எடுத்து வந்து பூலோகத்திற்கு திரும்புகிறார். தன்னுடைய மனித உடல் எரிக்கப்படுறது அப்படிங்கிறதை பார்க்குறார். ஆனால் அதை பற்றி சற்றும் வருந்தவில்லை நம்ம அருணகிரிநாதர். ஏன்னா தன்னுடைய வாழ்நாளிலேயே
ஒரு கந்தரலங்கார பாடல்ல அருணகிரிநாதர் கேட்ட வரம், இந்த மனித உடல் என்னும் வீடு குலையும் முன்னே என்னை வந்து காத்தருளி விடு முருகா. அதாவது இந்த உடல் வந்து முதுமையாகி நோயுற்று கஷ்டலாம் படுறதுக்கு முன்னாடியே வந்து காத்தருளி விடு முருகா அப்படின்னு கந்தரலங்கார பாடல்ல பாடியிருக்கார். தெய்வ திருமலை செங்கோட்டில் வாழும் செழுஞ்சுடரே, வை வைத்த வேற்படை வானவனே, மறவே நுனை நான் ஐவர்க்கிடம் பெற காலிரண்டோட்டி அதிலிரண்டு கை வைத்த வீடு குலையும் முன்னே வந்து காத்தருளே. வை வைத்த வேற்படை வானவனே, செங்கோட்டில் வாழும் செழுஞ்சுடரே, தெய்வ திருமலை செங்கோட்டில் வாழும் செழுஞ்சுடரே, வை வைத்த வேற்படை வானவனே, மறவே நுனை நான் ஐவர்க்கிடம் பெற காலிரண்டோட்டி அதிலிரண்டு கை வைத்த வீடு குலையும் முன்னே வந்து காத்தருளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இப்படி கிளி உருவத்திலேயே பிரபுடதேவ மகாராஜருக்கு பாரிஜாத மலரை எடுத்து வந்து கண் பார்வையையும் மீட்டெடுத்துடுறார். உண்மையை உணர்ந்த பிரபுடதேவ மகாராஜர் மிகப்பெரிய மனவழியில் அருணகிரிநாதர்கிட்ட மன்னிப்பு வேண்டி அழுகிறார். ஆனால் அருணகிரிநாதரோ எல்லா முருகப்பெருமானுடைய திருவிளையாடல்னு சொல்லிட்டு கிளி உருவிலேயே திருவண்ணாமலை மேற்கு கோபுரத்தில் அமர்ந்து கந்தர் அனுபூதி பாடல்களை பாடத் தொடங்குகிறார். இதுவரை மனிதனாக இருந்து திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அந்தாதி இப்படி பல நூல்களை பாடினாலும் இதுவரை எம்பெருமான் முருகப்பெருமானை உணர்ந்த அந்த அனுபவத்தை, பக்தியின் உச்ச நிலையை அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதி பாடல்களாக பாடுகிறார். முதல் பாடலில், கந்தர் அனுபூதி பாடலில் அருணகிரிநாதர் என்ன வேண்டியிருந்தார் தெரியுமா? நான் கிளியாக வாழ்ந்தாலும் என்னை முருகப்பெருமானை பாடுவதே என் பணியாக அருளிவிடும் முருகா. எம்பெருமான் முருகப்பெருமானை பாடுவதும் அவருடைய திருக்கை வேலை பாடுவதும் மயிலையும் பாடுவதே தம் பணியாக அருளும் முருகா அப்படின்னு முதல் பாடலை பாடுகிறார். ஆடும் பரிவேலனி சேவலன பாடும் பணியே பணியாயருள்வாய், தேடும் கயமான் முகனை செருவில், தேடும் கயமான் முகனை செருவில், சாடும் தனியானை சகோதரனே, சாடும் தனியானை சகோதரனே இப்படின்னு பல பாடல்களை பாடி ஒரு பாடலில் அருணகிரிநாதர், எனக்கு வாழ்நாளில் எனக்கு எப்பொழுதுமே தாயாகவும் தந்தையாகவுமே இருந்தாயே எம்பெருமான் முருகப்பெருமானே அப்படின்னு ஒரு கந்தர் அனுபூதியில் பாடுறார். என் தாயும் எமக்கருள் தந்தையும் நீ, என் தாயும் எமக்கருள் தந்தையும் நீ, சிந்தா குலமானவை தீர்த்தனையாள், சிந்தா குலமானவை
தீர்த்து எனையாள் கந்தா கந்தா கதிர்வேலவனே கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறை நாயகனே மறை நாயகனே மறை நாயகனே மறை நாயகனே கந்தா குமரா கதிர்வேலவா கார்த்திகேயா சரவண பவா முருகா குமரா கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா மறை நாயகனே மறை நாயகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இப்படி கிளி உருவத்திலேயே பல பாடல்களை பாடி கந்தர் அனுபூதியின் இறுதி பாடலாகிய 51வது பாடல் தனது வாழ்க்கையின் இறுதி பாடலாகிய உருவாய் அருவாய் பாடலில் அருணகிரிநாதர் என்ன சொல்றார்னா, உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் இப்படி எல்லாவுமாகவே இருந்தாயே முருகப்பெருமானே, இனி எனக்கு எப்பொழுதுமே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன்னு கந்தர் அனுபூதி பாடல்ல பாடுறாரு. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இப்படி பாடி எம்பெருமான் முருகப்பெருமானோடு கலந்து விடுகிறார் அருணகிரிநாதர். அன்றிலிருந்து இன்று வரை நம் அனைவருக்கும் அருணகிரிநாதர் குருவாக விளங்குகிறார். இன்று இந்த 72ஆம் ஆண்டு அருளாளர் அருணகிரிநாதர் விழாவிலும் நம்மோடு அந்த கிழிகோபுரத்தில் நமக்கு அருள்வாளித்து கொண்டிருக்கிறார் என்று மனமாற அவரை உணர்ந்து அருணகிரிநாதருக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு, நம் கம்பத்து இளையனாருக்கு, அருணகிரிநாதருக்கு இங்கே வந்துள்ள உங்கள் அனைவருக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வை அருள வேண்டும் என்று மனமாற வேண்டிக் கொள்வது முருகன் புகழ் பாடும் உங்கள் கந்தன் கண்மணி தியா. ஆரிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க யானை தன்னங்கு வாழ்க மாறிலவல்லே வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் மாறிலவல்லே வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம். இந்த அருமையான வாய்ப்பை எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்த அருளாளர் அருணகிரிநாதர் விழாவின் குழு தலைவர் மதிப்பிற்குரிய திரு தனுஷு ஐயா தாத்தா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.